வணக்கம். தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்க்கையில் முன்னேறத் துடிக்கும் மேஷ ராசி நேயர்களே, இன்று ஆகஸ்ட் 12, 2026. இன்றைய திருக்கணித பஞ்சாங்க விண்வெளி அமைப்பை நாம் ஆராய்ந்து பார்த்தால், மேஷ ராசிக்கு மிகச் சாதகமான ஒரு சூழல் நிலவுகிறது. உங்களுடைய ராசி நாதனான செவ்வாய் பகவான் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று மிகுந்த சுப பலத்தோடு சஞ்சரிக்கிறார். சூரியனும் புதனும் அதே 4ஆம் வீட்டில் இணைந்துள்ளனர். மிக முக்கியமாக ராகுவும் சனி பகவானும் உங்களுடைய 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் பலமாக வீற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென்றால் எந்த விஷயத்தில் வேகம் காட்ட வேண்டும், எதில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாள் உங்களுடைய வேலை, பணவரவு, குடும்பம், உடல்நிலை மற்றும் முயற்சிகளில் என்ன மாதிரியான பலனை தரப்போகிறது என்பதை இப்போது பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கிரக நிலைகளின்படி இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய விடிவு காலம் காத்திருக்கிறது. 11ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பாராத லாபமும் புதிய நல்வாய்ப்புகளும் தேடி வரும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் உங்களிடம் ஒரு அசாத்திய துணிச்சலும் வேகமும் இருக்கும். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் அதை நீங்கள் தங்கு தடையின்றி செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் திறமைக்கேற்ற அங்கீகாரமும் மேலதிகாரிகளின் பாராட்டும் இன்று உங்களை தேடி வரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில எச்சரிக்கைகளையும் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 4ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பதால் குடும்பத்திலோ அல்லது உறவினர்கள் மத்தியிலோ தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். எனவே வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடித்து வீண் விவாதங்களிலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களை இயக்கும்போது அவசரப்படாமல் நிதானமாகச் செல்லுங்கள். 5ஆம் வீட்டில் கேது இருப்பதால் எடுத்த முடிவுகளைப் பற்றி தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் செய்து குழப்பமடையாதீர்கள். இன்றைய நாளை மேலும் சுபமாக மாற்ற காலையில் முருகப் பெருமானை மனசார நினைத்து வழிபடுங்கள். அது உங்களின் காரியங்களில் தடையில்லாத வெற்றியைத் தரும். இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய வாழ்த்துகள். நன்றி. வணக்கம். வணக்கம். ஒரு விஷயத்தை முடிவு செய்துவிட்டால் அதை எப்படியாவது சாதித்துக் காட்ட வேண்டும் என்று நினைக்கும் ரிஷப ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 12, 2026. இன்றைய ரிஷப ராசிக்கு கிரகங்கள் மிக முக்கியமான ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்றன. உங்களுடைய ராசி நாதனான சுக்கிர பகவான் சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் வீடான தைரியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சூரியன் மற்றும் புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். மிக முக்கியமாக சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் பலமாக வீற்றிருக்கிறார்கள். கேது பகவான் 4ஆம் வீட்டிலும் செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். பணம் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் ஒரு முக்கியமான முன்னேற்றத்திற்கான சான்ஸ் இருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் யாரை நம்புவது, எந்த முடிவை அவசரப்படாமல் எடுப்பது என்பதிலும் கவனம் தேவை. இன்றைய ரிஷப ராசிக்கான முழுமையான பலன்களை இப்போது பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கிரக நிலைகளின்படி இன்று உங்களுக்கு தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக ஒரு பிரம்மாண்டமான விடிவுகாலம் காத்திருக்கிறது. 10ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய நல்வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவும் தேடி வரும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இன்று சுலபமாக முடியும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சூரியன் புதனோடு இணைந்திருப்பதால் உங்களின் பேச்சுத் திறனும் ஆலோசனைகளும் மற்றவர்களால் மதிக்கப்படும். உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரமும் மேலதிகாரிகளின் பாராட்டும் இன்று உங்களை தேடி வரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. பொருளாதார ரீதியாக புதிய வருமான வழிகள் பிறக்கும். அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில எச்சரிக்கைகளையும் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன். 2ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் தனஸ்தானத்திலும் வாக்குஸ்தானத்திலும் ஒரு வேகம் இருக்கும். எனவே
யாரிடம் பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடித்து வீண் விவாதங்களிலிருந்து தள்ளி இருப்பது நல்லது. 4ஆம் வீட்டில் கேது இருப்பதால் குடும்பத்தில் சின்ன சின்ன அலைச்சல்களோ அல்லது தாயாரின் உடல் நலத்தில் சிறு சலசலப்போ வரலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளை மேலும் சுபமாக மாற்ற காலையில் மகாலட்சுமி தேவியை மனசார நினைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அது உங்களின் காரியங்களில் தடையில்லாத வெற்றியையும் குடும்பத்தில் நிம்மதியையும் தரும். நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய வாழ்த்துகள். நன்றி. வணக்கம். வணக்கம். புத்திசாலித்தனமான சிந்தனையாலும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கும் திறமையாலும் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கும் மிதுன ராசி நேயர்களே, இன்று ஆகஸ்ட் 12, 2026. இன்றைய மிதுன ராசிக்கு கிரகங்கள் மிக முக்கியமான ஸ்தானங்களில் அமர்ந்துள்ளன. உங்களுடைய ராசி நாதனான புதன் பகவான் சூரியனுடன் இணைந்து 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குரு பகவான் அதே 2ஆம் வீட்டில் உச்ச பலத்தோடு வீற்றிருக்கிறார். சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டிலும் கேது பகவான் 3ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய 9ஆம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் பலமாக வீற்றிருக்கிறார்கள். செவ்வாய் பகவான் உங்களுடைய சொந்த ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயத்தில் புதிய வாய்ப்பு அல்லது புதிய பாதை திறக்குமா? அதே நேரத்தில் பேச்சால் ஒரு பிரச்சனை வருமா அல்லது பேச்சு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்குமா? இந்த 2 விஷயங்களிலும் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கிறது என்பதை முழுமையாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கிரக நிலைகளின்படி இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் ஒரு மிக உன்னதமான விடிவு காலம் காத்திருக்கிறது. 2ஆம் வீடான தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சூரியன் மற்றும் புதனோடு இணைந்திருப்பதால் தனவரவு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்த வராக்கடன்கள் இன்று கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் வெற்றிகரமாக முடியும். 9ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் தந்தை வழி சொத்துக்கள் மூலம் நல்ல லாபமும் ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகளும் தேடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் ஆலோசனைகளும் புத்தி கூர்மையும் மேலதிகாரிகளால் பெரிதும் திக்கப்படும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கான சாதகமான சூழல் இன்று கைகூடி வரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. உங்களுடைய சொந்த ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய கோபமும் அவசரமும் இன்று சற்று அதிகமாக இருக்கலாம். எனவே எந்தவொரு முக்கிய முடிவை எடுக்கும்போதும் பதற்றப்படாமல் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. 3ஆம் வீட்டில் கேது இருப்பதால் இளைய உடன்பிறப்புகளுடன் பேசும்போது தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் வரலாம். வீண் விவாதங்களை தவிர்த்துவிடுங்கள். பயணங்களின் போது ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வது அவசியம். இன்றைய நாளை மேலும் சுபமாக மாற்ற காலையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மனசார நினைத்து துளசி இலை சாத்தி வழிபடுங்கள். அது உங்களின் காரியங்களில் தடையில்லாத வெற்றியையும் மன அமைதியையும் தரும். சமயோசித புத்தியும்தான் இன்றைய நாளை வெற்றிகரமான நாளாக மாற்றப் போகிறது. இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய வாழ்த்துகள். நன்றி. வணக்கம். வணக்கம். குடும்பத்தின் மீது அதிக அக்கறையும் மனதில் இருப்பதை வெளியில் சொல்லாமல் அமைதியாக பல விஷயங்களை சமாளிக்கும் கடக ராசி நேயர்களே, ஆகஸ்ட் 12, 2026. இன்றைய திருக்கணித பஞ்சாங்க விண்வெளி அமைப்பை நாம் ஆராய்ந்து பார்த்தால் கடக ராசிக்கு கிரகங்கள் மிக முக்கியமான திருப்புமுனையை தரும் ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்றன. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்ச பலத்தோடு வீற்றிருக்கிறார். ராசி நாதனான சந்திர பகவான் இன்று சுபஸ்தான பலத்தோடு சஞ்சரிக்கிறார். சூரியனும் புதனும் உங்களுடைய சொந்த ராசியான லக்னஸ்தானத்திலேயே இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டிலும் கேது பகவான் 2ஆம் வீட்டிலும் அமர்ந்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சனி பகவானும் ராகுவும் உங்களுடைய 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார்கள். செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இன்று கடக ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த கிரக நிலைகளின்படி இன்று உங்களுடைய சொந்த ஆளுமையும் கௌரவமும் மிக உன்னதமான நிலையை அடையப் போகிறது.
உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதால் உங்கள் முகத்தில் ஒரு புதிய பிரகாசமும் மனதில் அசாத்திய தெளிவும் பிறக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயரும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சுபகாரியங்கள் இன்று சுலபமாக கைகூடி வரும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் பலமாக இருப்பதால் பொருளாதார ரீதியாக தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் நேர்மையான உழைப்பிற்கும் நிர்வாகத் திறமைக்கும் ஏற்ற புதிய பொறுப்புகளும் மேலதிகாரிகளின் பாராட்டும் இன்று உங்களை தேடி வரும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அதே சமயம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை கூறுகிறேன். 8ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் இணைந்திருப்பதால் இது உங்களுக்கு அஷ்டம சனியின் காலமாகும். எனவே எந்தவொரு புதிய கூட்டு தொழில் முயற்சிகளிலோ அல்லது பெரிய நிதி முதலீடுகளிலோ அவசரப்படாமல் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது. 12ஆம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால் தேவையற்ற மருத்துவச் செலவுகளோ அல்லது தூக்கமின்மை போன்ற அலைச்சல்களோ வரலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். யாரிடமும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் வார்த்தைகளில் நிதானத்தை கடைப்பிடியுங்கள். இன்றைய நாளை மேலும் சுபமாக மாற்ற காலையில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை மனசார நினைத்து வெண்ணெய் அல்லது வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள். அது அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைத்து உங்களின் காரியங்களில் தடையில்லாத வெற்றியையும் மன அமைதியையும் தரும். இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாக அமைய வாழ்த்துகள்.